ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சக்தி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டிருப்போம் இல்லைங்களா? எம்பி யாருங்க முடிவு பண்ணுற எலெக்ஷன் நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டிருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எம்பிஸ்க்கெல்லாம் எவ்வளோ சம்பளம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாங்க. எனக்கே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்ம ஓட்டு போட்ட எம்பிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே சலுகைகள் இருக்குது, நிறைய சேலரி இருக்குங்க. சேலரிங்க 1,00,000 இருந்தாலும் சலுகைகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம எம்பிக்கு எல்லாத்துக்கும் 1,00,000 சம்பளங்க. அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ்னு சொல்லி ஒரு 2,000 கொடுப்பாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துருக்கு. இந்த மாதிரி கூட்டத்தொடர்கள் நடக்கும்போது, அலுவல் ஆய்வுகள் கூட்டம் நடக்கும்போது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அங்கே நாடாளுமன்றம் போவாங்க. நாடாளுமன்றம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு லட்சரில் சைன் போடணும். அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி சைன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த 2,000 கொடுப்பாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறதுக்கான செலவு ப்ளஸ் சாப்பாடு செலவு இதெல்லாமே சேர்த்து தாங்க அந்த 2,000 அடங்கும். செகண்டாக பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கான அலவன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆஃபீஸ்க்கான அலவன்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 60,000 கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆளுக்கும். அந்த 60,000 பார்த்தீங்கன்னா 20,000 பார்த்தீங்கன்னா நம்ம பேனா பென்சில் அப்புறம் லெட்டர் பேடு நம்ம போஸ்ட் அனுப்பும் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு நாள் லெட்டர் அனுப்பும் பார்த்தீங்களா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 40,000 பார்த்தீங்கன்னா நம்ம கூட அசிஸ்டன்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஒரு தனியாக ஆஃபீஸில் ஒரு ஆள் வச்சுருப்போம். அவங்களுக்கு 40,000 சம்பளமாக கொடுக்கலாங்க. இதுக்கான உரிமை அந்த எம்பிக்கு இருக்குங்க. ஃபோன் யூஸ் பண்ணுவோம், நெட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதுக்காக மட்டுமே ஒவ்வொரு எம்பிக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,50,000 கவர்மெண்ட் கொடுக்குங்க. அப்புறம் நம்ம மூணாவது பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அலவன்ஸுங்க. இப்போ ஒவ்வொரு எம்பியும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தொகுதியில் இருப்பாங்க. அவங்கவுங்க தொகுதியில் இருக்கும்போது இப்போ கூட்டத்தோடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போகிறதுக்கு எப்படி போகலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஃப்ளைட்டில் போகலாம், இல்லைன்னா சாலை மார்க்கமாக கார்லேயே போய்க்கலாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு விமானங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்து எங்கே இருந்தேன்னா அந்த டெல்லிக்கு போனோம்னா 36 டைம் ஒரு வருஷத்துக்கு போய்க்கலாங்க. 34 டைம் ஒரு வருஷத்துக்கு போய்க்கலாங்க. அதேமாதிரி நம்ம கார் வழியாகவே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 16 ரூபா பெட்ரோலுக்குன்னு கொடுத்துருவாங்க. பெட்ரோல் டீசலுக்காக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு காரில் போனால் 16 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ எம்பிக்கு ஃபஸ்ட் கிளாஸில் ரயில் பாஸ் கொடுத்துருவாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் எங்கே வேணால் எந்த டைம் வேணால் இப்போ ட்ராவல் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு ஃப்ரீ தான். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க் அல்லது நம்ம தனிப்பட்ட விருப்பம், நான் தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது போகணும் கூட போய்க்கலாங்க. நம்ம கூட இருக்க அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் ஏசி கோச்சில் பாஸ் கொடுத்துருவாங்க. நான் போகும்போது நம்ம அவங்களே கூட கூப்பிட்டு போய்க்கலாம். நான் போகும்போது ஃபஸ்ட் கிளாஸில் போய்க்கலாம், அவங்க வரும்போது செகண்ட் கிளாஸில் ஏசி கோச்சில் கொடுத்துருவாங்க அந்த பாஸ். அவங்களுக்கும் ஃப்ரீ தான். நம்ம கூட வர ஒரு ஆளுக்கும் அந்த பாஸ் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எம்பியாக இருந்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு வீடு கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம் போல் நம்ம ஏஜ் கேட்டகரி போல் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வேணால் தனியான நம்ம தனியான வீட்டில் இருந்துக்கலாம், இல்லைன்னா ப்ளஸ் நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட் வேணால் அப்பார்ட்மெண்ட்லேயும் கூட இருந்துக்கலாங்க. ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு வீடு அலாட் பண்ணிடுவாங்க டெல்லியில். அடுத்த பார்க்கும்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டி தாங்க. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் ஃப்ரீ எடுத்துக்கலாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா திட்டத்தின் கீழே வர்றதில் பார்த்திங்கன்னா நமக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுவும் ஃப்ரீ தாங்க. அடுத்த பார்க்க போகிற பென்ஷன் தாங்க. ஒரு எம்பி 5 வருஷம் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருஷம் 25,000 கொடுப்பாங்க. சப்போஸ் அதுவே 5 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் 20,000 சேர்த்து தருவாங்க. இப்போ ஒரு எம்பி ஓய்வு பெற்றுட்டாருன்னா அவர் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற செயலாளர்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏசியில் போகலாங்க, ஏசி ட்ரெயினில் போகலாம். சப்போஸ் அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அப்படி போகிற மாதிரி இருந்தால் செகண்ட் கிளாஸ் ஏசி ட்ரெயினில் போகலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்தில் அடிக்கடி ஏதோ ஒரு குழு அமைச்சிட்டே இருப்பாங்க. நாடாளுமன்ற நிலைக்குழு, செயற்குழு, ஏதோ ஒரு வேறு ஏதாவது திட்டக்குழு, அந்த மாதிரி ஏதோ ஒரு குழு அமைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிற செலவு, ஃபுட்டு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தாங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க. சப்போஸ் அந்த குழு வெளிநாட்டுக்கு போக வெளிநாட்டில் போய் ஏதோ வேலை இருக்குது, வேறு ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சப்போஸ் ஏதோ வெளிநாட்டுக்கு போனால் கூட அங்கே போய் சாப்பிட்ற ஃபுட்டு, ரூம்பு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தாங்க பொறுப்பேற்றுக்குவாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே இதில் இருக்காதுங்க. அடிக்கடி மாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. 2 வருஷத்துக்கிட்டே 3 வருஷத்துக்கிட்டே இது மாற்ற தான் செய்வாங்க. பட் சேலரி மட்டும் 1,00,000 ஃபஸ்ட்டு 70,000 பண்ணாங்க. ரிட்டன் பார்த்தீங்கன்னா திரும்ப 1,00,000 மாற்றி வச்சுட்டாங்க. இது ரெகுலராக தொடருமானா இல்லைங்க, இது அடிக்கடி மாறதான் செய்யும். அது இந்த வருஷத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ இனிமேல் ரெகுலராக இதேமாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பட் போக போக பழகிக்கும் நான் நம்புறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளை சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணாதீங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ